கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு ஜும்மாவின் தலைப்பாக நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற தலைப்பு பாவ மன்னிப்பு தேடுவோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிற மனிதர்கள் யாவும் தவறு செய்யக்கூடியவர்களாகவே இருக்கிறார்கள். யாரும் தவறில் இருந்து அப்பாற்பட்டவர்கள் அல்ல. அதே நேரத்தில் அந்த மனிதர்கள் தவறிலேயே மூழ்கி இருக்க வேண்டுமா என்று கேட்டால் அது கூடாது. படைத்த இறைவன் மனிதர்களுடைய தவறை, பிழையை அவன் அல்லாஹ்விடத்திலே இறைஞ்சி கெஞ்சி கேட்டால் அதை மன்னிப்பதாக திருமறை குர்ஆனிலே ஏராளமான இடங்களிலே தன்னுடைய வசனத்தை சொல்லி காட்டுகிறார். இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட முதல் மனிதராகிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களையும் அவருடைய மனைவியரை படைத்து சொர்க்கத்திலே பிரவேசியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டு சில கட்டுப்பாடுகளை விதிக்கிறார். இங்கே நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள், இந்த கனியை நீங்கள் சாப்பிடக்கூடாது, அல்லாஹ் உத்தரவு போடணும். அந்த உத்தரவை மீறி ஷைத்தானுடைய பீடிகையால் தவறு செய்கிறார்கள். தவறு செய்த மாத்திரத்திலே அவர்களுடைய வெட்கஸ்தலங்கள் வெளிப்பட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை இந்த பூமியிலே தூக்கியிருக்கிறார். தூக்கி எறிந்தவுடன் அவர்கள் செய்த தவறை, பிழையை அவர்கள் வருந்தி அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள். ரப்பனா ظلمنا وانفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. இறைவா, எங்களுக்கு நாங்களே தவறிழைத்துக் கொண்டோம், எங்களை அறியாமல் செய்து விட்டோம், அநீதம் இழைத்து விட்டோம், நீ எங்களை மன்னித்து அருள்வாயாக. இந்த பிரார்த்தனையை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய மனைவி பிரார்த்தனை கேட்கிறாங்க. களப்பற்ற முறையிலே யார் அல்லாஹ்விடம் ஒருவர் தவறு செய்துவிட்டு அந்த தவறில் இருந்து மீட்பதற்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்களோ அந்த பிரார்த்தனையை வல்ல இறைவன் மன்னிப்பதாக கூறுகிறார். திருமறை குர்ஆனை நீங்கள் எடுத்து பார்த்தீர்களானால் சில விஷயங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுவான், சொல்லுவான். இறுதியிலே வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறார் என்று அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லிட்டார். இப்படி சொல்லக்கூடிய இறைவன் மனிதனாக இருக்கிற நாம் அவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறோமா என்று கேட்டால் இல்லை. அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறார், நீங்கள் கேளுங்கள் என்று சொல்கிறான். ஆனால் அந்த மனிதனாகிய நாம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவதாக இல்லை. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் இன்னொரு இடத்தில், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும் திக்ரில்லாஹ், அல்லாஹ் சொல்றான் அவர்கள் ஏதாவது ஒரு அசிங்கமான காரியத்தை செய்துவிட்டு, ஒரு அநியாயத்தை இழைத்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டால் அதை உடனே அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அவர்கள் பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்திலே தேடக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று இறையச்சமுடையவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான். மனிதர்கள் பாவத்திலிருந்து மீள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தன்னிடத்திலே கேட்க சொல்றான். அவன் பாவங்களை செய்துவிட்டு அதிலேயே மூழ்கியிருக்கிறான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்றைய உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் காலையில் எழுந்தது முதல் இரவு உறங்க போகும் வரை பாவம் தான் செய்யும். நன்மை பட்டியலை குறைவாகத்தான் இருக்கிறது, பாவங்கள் நிறைந்து வழிந்தோடுகிறது. அண்ணலும் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் அல்லாஹ்விடத்திலே ஒரு நாளைக்கு 100 முறை பாவ மன்னிப்பு தேடுகிறேன். யார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக உமா அர்சல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாஸ், ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் இறை தூதராக அனுப்பப்பட்ட இறை தூதர் சொல்றாங்க, நான் ஒரு நாளைக்கு 100 முறை அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறேன். நாமெல்லாம் ஒரு முறை கூட தேடுறது கிடையாது. யார் அவர்கள்? அல்லாஹ் அவரை
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்பின் பாவங்களை மன்னிக்கப்பட்டவர்கள் அல்லாஹ் சொன்னார். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விற்கு அஞ்சி வருந்தி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தெரியக்கூடியதாக இருந்தாங்க. நம்ம என்ன செய்யறோம்? நிறைய பாவங்களை சேர்த்துக் கொண்டு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவதற்கு நம்மால் முடியும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே இருக்கிற எண்ணற்ற மதங்கள் இருக்கிறது. பாவத்தை ஒரே விதமாகத்தான் பார்க்கும். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் தான் பாவத்தை இரண்டு வகையாக பிரிக்கும். ஒன்று இறைவனுக்கு மனிதன் செய்கின்ற பாவம், மனிதன் இறைவனுக்கு செய்யக்கூடிய பாவம். மற்றொன்று மனிதன் மனிதனுக்கு செய்யக்கூடிய பாவம். இறைவனுக்கு மனிதன் செய்யக்கூடிய பாவத்தை அல்லாஹ் நாடினால் மன்னிப்பேங்கிறான். அல்லாஹ் நாடினால் மனிதனுக்கு மனிதன் செய்கின்ற பாவத்தை மனிதன் அந்த சம்பந்தப்பட்ட மனிதர் மன்னிக்காத வரை அல்லாஹ் மன்னிப்பதே. இன்றைக்கு நாம் வாழும் இறைவனுக்கு மனிதன் செய்யக்கூடிய பாவங்கள் என்ன? நோன்பு நோக்காம இருக்கிறோம், தொழுகாம ஐவேளை கடமையான தொழுகையை புறக்கணிக்கிறோம், நம்முடைய சம்பாதியத்திலிருந்து நாம் ஜகாத்தை கணக்கு பண்ணி கொடுக்காம இருக்கிறோம், நமக்கு வாய்ப்புகள் இருந்தும் உடல் வலிமை இருந்தும் செல்வம் இருந்தும் ஹஜ்ஜி செய்யாமல் இருக்கிறோம். இப்படியெல்லாம் இறை கட்டளையை செய்யாமல் இருந்தால் அல்லாஹ் நாடினால் மன்னிக்க கூடும். ஒரு மனிதனுக்கு நம்முடைய கையாலோ நாவினாலோ அல்லது ஏதாவது ஒரு வகையிலே அவனுக்கு தீங்கிழைத்து விட்டால் அல்லாஹ் இறைவா அந்த மனிதருக்கு நான் தீங்கிழைத்து விட்டு என்னை மன்னிப்பாயாக என்று பல 100 பங்கு கேட்டாலும் கூட அல்லாஹ் சம்பந்தப்பட்ட மனிதரிடம் செல்ல வேண்டும், என்னை மன்னித்து விடு. வாழுகிற இந்த உலகத்துல அப்படி நம்ம யார்கிட்ட கேட்கிறோமா? கேட்கறது கிடையாது. ஈகோ நம்மை அவரிடமிருந்து பிரித்தாலும் சக்தியை கொள்வது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்திலே நாம் வாழும் பொழுது ஒருவருக்கு கரத்தாலோ நாவினாலோ உடலாலோ நாம் பாவம் செய்து விட்டால் நாம் மரணிப்பதற்கு முன்பாக அவரிடம் சென்று பாவ மன்னிப்பு, நீங்கள் பாவத்தை அவரிடமிருந்து மன்னிப்பு தேடிக் கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் மறுமையிலே நஷ்டவாளியாக நாம் கொண்டு போய் அல்லாஹ்விடத்திலே நிற்கக்கூடிய நிலைமை ஏற்படும். இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனுக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்க தான் பிரச்சனை. சொர்க்கம் போவதற்கு பல வழிமுறைகளை, வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் சொல்லி காட்டான், அபிகளாரும் சொல்லி காட்டாங்க. தொழுகை இருக்கு, தான தர்மம் இருக்கு, ஜக்காத் இருக்கு, இன்னும் ஏராளமான வகையிலே நன்மைகள் இருக்கு. இது ஒரு புறம். இன்னொரு புறம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வயுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். யார் ஒருவர் அல்லாஹ்வையும் மறுமை நாளை ஈமான் கொண்டிருக்கிறாரோ அவர் தன் பக்கத்து வீட்டாரோடு இணக்கமாக இருக்கட்டும். இன்னைக்கு பிரச்சனையே பக்கத்து வீடுதான். நம்முடைய பிரச்சனை பக்கத்து வீடுதான். அவரு சாதாரண பிரச்சனை, ஏதாவது ஒரு தேங்காய் வந்து உழுந்துருக்கும் அல்லது ஏதாவது ஒரு மட்டை தண்டப்பட்ட வந்து சாயம், நம்மால் கொடுத்து கொள்ள முடியாது, உடனே அதுக்கு ஒரு பிரச்சனை. இப்படி பக்கத்து வீட்டோடு சண்டை இழந்து சில தலைமுறைகள் கூட பேசாம இருக்கிறாங்க. நம்ம பார்க்கிறோம். நான் அவரோட பேசுறது இல்லை, பல காலங்கள் ஆயிடுச்சு, பல வருடங்கள் ஓடிவிட்டன, பெருமை பேசிக் கொள்வோம். அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும். யார் ஒருவர் பக்கத்து வீட்டோடு சண்டையிட்டுக் கொண்டு பேசாமல் இருக்கிறோமோ அல்லாஹ் எங்க வைக்கிறான்? தன் ஈமான் கொடுத்த இறை நம்பிக்கை, அல்லாஹ்வோடு இறை நம்பிக்கை கொண்டிருக்கிறவன் அங்கேயும் மறுமை நாளை நம்புறவன் அந்த இடத்தை கொண்டு போய் வைக்கிறான். யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ பக்கத்து வீட்டாரோடு இணக்கமாக இருக்கு. என்ன காரணம்? நம்ம செஞ்ச தவற அவரிடத்துல சுட்டி காட்டி நான் தவறளித்து விட்டு என்று நம்ம கேட்டுக்கிறோமா? கேட்க மாட்டோம். ஈகோ நம்மை தடுக்கிறது. அப்படி நாம் இருந்தால் அவர்களோடு இணக்கமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுடைய தவறுகளை மன்னிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் மறுமையிலே நஷ்டமடைந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் எங்கு கொண்டு வைக்கிறாங்க? இறை நம்பிக்கை கொள்ளக்கூடிய இடத்துல வைக்கிறாங்க, மறுமை நாளை நம்பிக்கை கொள்ளக்கூடிய இடத்துல வைக்கிறாங்க. இன்றைக்கு முஸ்லிமிடத்திலே அற்பமான காரியங்களுக்கு கூட பக்கத்து வீட்டாரோடு பேசாமல் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறது.
அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அவர் தெரியாமல் செய்து விட்டார், நாம் மன்னிப்போம். அல்லாஹ் நம்மை சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்ப்பான். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுறார், வமை யக்ஃபுர் துருவை இல்லல்லாஹ், பாவங்களை மன்னிக்க கூடியவன் யார் என்று கேட்கிறான். நம்ம செய்யக்கூடிய பாவத்தை மன்னிக்க கூடிய உலகத்துல யார் இருக்கிறா? நான் இருக்கிறேன். பாவம் மன்னிப்பு தெரியுமா? எந்த நேரத்திலும் நம்முடைய பாவங்களை அல்லாஹ்விடத்திலே சொல்லி அழுவதில்லை. வலம் யுஸ்ரு அலா மா ஃபஅலு மா ஃபஅலூஹும் யுமினூன், பாவங்களை செய்து உணர்ந்து மீண்டும் அந்த பாவத்தை மூமின்கள் மீண்டும் செய்ய மாட்டார்கள். அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஒரு தீர்மானமாக மன்னிப்பு கேட்டு விடுவார்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். பாவம் செய்யக்கூடியவர்கள் தான் இருக்கிறோம், ஆனால் அந்த பாவத்தை நாம் செய்யாமல் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடி விலகிக் கொள்ள வேண்டும். அப்படி விலகவில்லை என்றால் அல்லாஹ் நம்மை மன்னிக்கவே மாட்டான். மனிதர்கள் மீது அல்லாஹ் எந்த அளவு கருணையாளனாக இருக்கிறான் தெரியுங்களா? இந்த உலகத்திலே பறவைகள் இருக்கிறது, கால்நடைகள் இருக்கிறது, மனிதர்களை தவிர்த்து பல உயிரினங்கள் இருக்குது இல்ல, இதுவெல்லாம் தன் பெற்றெடுத்த குட்டிகள் மீது, குஞ்சுகள் மீது ஒரே ஒரு சதவீதம் தான் வாசம் வச்சிருக்கலாம். அதை எப்படி இருக்குது? அங்கங்கே தேடி கொண்டு வந்து தன்னுடைய குஞ்சுகளுக்கும் குட்டிகளுக்கும் உணவை கொண்டு போய் வாயில கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்படி ஒரு அன்பா நம்ம யோசிக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதுவெல்லாம் இந்த உலகத்திலே ஒரே ஒரு சதவீதம் தான் அந்த உயிரினங்கள் தன்னுடைய பெற்றெடுத்த குஞ்சுகள் மீதும் குட்டிகள் மீதும் பிள்ளைகள் மீதும் வாசம் வச்சிருக்கு. ஆனா அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 100% தன்னுடைய அடியார்கள் மீது, மனிதர்கள் மீது அன்பு காட்டுகிறான். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். அப்படிப்பட்ட ரஹ்மானிடம் நம்முடைய பாவங்களை கேட்டு, இறைவா என் பாவத்தை மன்னித்து விடு என்னைக்காவது கேட்டிருக்குமா? கேட்டது கிடையாது. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். சூரத்துல் பக்ரால அல்லாஹ் சொல்றான், லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த், வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹ்வுக்கே சொந்தம். வ இன் துப்து மா ஃபி அன்ஃபுசிக்கும் அவ் துஃபு, உள்ளத்தில் உள்ளதையும் வெளிப்படுத்துவதையும் அல்லாஹ் அறிவான். நம்ம உள்ளத்துல ஏதோ ஒரு கெட்ட விஷயம் நிறைய நினைக்கிறோம், ஏராளமான விஷயங்கள், அதெல்லாம் அடுக்க முடியாது. வெளிப்படையான சில தவறுகளை செய்கிறோம். வெளிப்படையான சில தவறுகள் கூட மனிதர்கள் கண்ணை மூடிக்கொண்டு நாம் மறைத்து விடுகிறோம். இந்த உலகத்துல வாழும் பொழுது அல்லாஹ் அப்படியே சொல்லி காட்டுறான், உள்ளத்தில் உள்ளதையும் அவன் வெளிப்படுத்துவதையும் அல்லாஹ் அறிகிறான். அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், அல்லாஹ் நாடினால் தண்டிப்பான். அல்லாஹ் சொல்றான், அவன் நான் மன்னிப்பான், நான் தண்டிப்பான். சொல்லிட்டு சொல்றான், வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் எல்லா பொருட்களின் மீதும் ஆற்றல் உடையவனாக இருக்கிறான். இந்த வசனம் இறங்கியவுடன் நபி தோழர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய கவலை, பயம் ஏற்படுகிறது. உள்ளத்தில் உள்ளதையும் மறைப்பதையும் வெளிப்படையானது அல்லாஹ் சொல்றானே, உள்ளத்துல நம்ம ஏராளமான தீமைகள் நினைக்கிறோமே, அல்லாஹ் நமக்கு தண்டனை கொடுத்து விட்டால் நியாயமான போகும், என்ன செய்ய போகிறோம்ங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, உள்ளத்தில் உள்ளவைக்கு அல்லாஹ் தண்டனை கொடுப்பதாக இருந்தால் ஏராளமான கெட்ட விஷயங்களை நம்ம செய்யறோமே, அல்லாஹ் தண்டனை கொடுக்க மாட்டாரா என்று கேட்கிறாரு. பெரிய அளவுல இது ஒரு சாதாரண விஷயம் தானே, உள்ளத்துல நம்ம நினைக்கிறோம், கெட்ட விஷயமா நினைக்கிறோம், இதுக்கு தண்டனை கொடுத்துட்டா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய வசனங்களுக்கு நீங்கள் எதிர்கேள்வி கேட்கிறீங்களா? பனு இஸ்ரவேலர்கள் தன்னுடைய இறை தூதர்களிடத்திலே இது மாதிரி கேள்வி கேட்டு அழிந்து போனார்கள். சமயனா அதானா, கேட்டோம் கட்டுப்பட்டோம், நீங்க போக மாட்டீங்களா என்று வழி அனுப்பி விடுறாங்க. அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். நபி தோழர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய சொல்றாங்களே, இன்னும் ஒரு விதமான கவலையோடு சென்று விடுகிறார்கள். அல்லாஹ் இந்த சம்பவத்தை கேள்விடுறான். ஏன்னா அல்லாஹ் பார்ப்பவன், கேட்பவன், எல்லாத்தையும் பார்ப்பான். அல்லாஹ் எதையும் யாரும் ஒளிச்சு வைக்க முடியாது. ரகசியமாக செய்தாலும் பார்ப்பான், பகிரங்கமாக செய்தாலும் பார்ப்பான். ரகசியமாக நாம் சொன்னாலும் கேட்பான்,
மனதில் நினைத்துக் கொண்டாலும் பார்ப்பான். அல்லாஹ் இந்த சம்பவங்களை கேள்விப்படுறான். கேள்விப்பட்ட உடனே அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு கட்டளையை திரும்ப வசனங்களை இறக்குறான். ஆமனர் ரசூலு பிமா உன்சில இலைஹி மின் ரப்பிஹி வல் முஃமினூன். இந்த தூதருக்கு இறக்கப்பட்டதை இறை நம்பிக்கையாளர்கள் அப்படியே நம்புவார்கள் சொல்லிட்டு சொல்றான். குல்லு ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி. அவர்கள் அல்லாஹ்வை நம்புகிறார்கள், அவன் படைத்த வானவர்களை நம்புகிறார்கள், வேதங்களை நம்புகிறார்கள். சொல்றான் லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மிர் ருசுலி, லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மிர் ருசுலி. எந்த நபிமார்கள் விஷயத்திலும் அவர்கள் பாரபட்சம் காட்ட மாட்டார்கள். எல்லா நபிமார்களையும் என்ன செய்வாங்க, சரியாக நீதமாக அவர்கள் நம்புவார்கள். சொல்லிட்டு சமிஅனா வ அத்தஅனா குஃப்ரானக ரப்பனா வ இலைக்கல் மஸீர் என்கிற வசனம். இறைவா நாங்கள் கேட்டோம், கட்டுப்பட்டோம், இறைவா எங்களை மன்னித்து விடு, உன் பக்கம் நாங்கள் மீளுதல் இருக்கிறது அல்லாஹ் அப்படியே சொல்லுவான் என்று பிரார்த்தனை செய்து அல்லாஹ்விடத்திலே என்ன செய்யறாங்க, இதை கேட்கிறாங்க. கேட்க சொல்லி அல்லாஹ் சொல்றான், இப்படி கேளுங்கன்னு சொல்றான். லா நுஃபர்ரிகு, அல்லாஹ் சொல்றான் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா. சொல்லிவிட்டு அடுத்த வசனம், எந்த ஒரு ஆத்மாவையும் அல்லாஹ் அவன் சக்திக்கு உட்பட்டே தவிர சிரமப்படுத்துவதில்லை. ஏற்கனவே அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல அவங்க தோழர்கள் கேட்டாங்களே, உள்ளத்துல நினைப்பதற்கெல்லாம் அல்லாஹ் தண்டனை கொடுத்து விட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வது கேட்டாங்க. அதற்கு அல்லாஹ் பதிலடி சொல்றான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா. எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அவன் சக்திக்கு மீறி சிரமப்படுத்த மாட்டான் அல்லாஹ். நபி தோழர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அன்றைக்கு போல் என்றைக்கும் மகிழ்ச்சி அடைந்ததில்லை சொல்றாங்க. இன்னைக்கு பார்க்கிறோம், வெளிப்படையான தவறுகளை எவ்வளவு நாம் செய்கிறோம். இந்த தவறுகளை என்னைக்காவது நம்ம வருந்தி இருக்கிறோமா? அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடி இருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்படுத்திய சமூக நபி தோழர்கள் உள்ளத்துல மனுஷன் நினைக்கிறான், பல கெட்ட எண்ணம் வருது, எல்லாருக்கும் வரும். ஏன் அஷைத்தானு எதிரி மஜ்ரத். நபிகள் நாயகம் சொன்னாங்க, ஷைத்தான் மனிதனுடைய ரத்த நாளங்களை ஓடுறான். எப்படி ரத்தம் அவனுடைய நரம்புகளிலே ஓடுகிறதோ அது மாதிரி ஷைத்தான் நம்முடைய என்ன செய்யறான், ரத்தம் ஓடுற மாதிரி ஓடுறோம், வெளிகெடுக்கிறான். இதற்கு அவர்கள் பயந்தார்கள். இன்னைக்கு வெளிப்படையான ஒரு தவறை செய்துவிட்டு ஒன்று ரெண்டல்ல ஏராளமான தவறுகளை செய்யும். என்னைக்காச்சும் அல்லாஹ்விடத்துல இறைவா என்னை மன்னித்து விடு என்று நாம் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்கிறோமா? கிடையாது. அல்லாஹ் நபி தூதர்களுடைய நிலைமை. இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்ன? அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும், இப்படிதான் நம்முடைய நிலைமை இருக்குது. ஆனால் அல்லாஹ்வுடைய தோழர்கள், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் நினைப்பதற்கு கூட நாளை மறுமையிலே கொண்டு போய் நம்மை அல்லாஹ் நிறுத்திவிடக் கூடாது என்று நினைத்தார்களே, அவர்களுக்கு நாம் கடமைப்பட்டிருக்கோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தோடு நாம் செய்த பாவங்கள் அனைத்தும், மனிதனுக்கு செய்த நாம் பாவங்கள் அனைத்தும் சம்பந்தப்பட்ட மனிதனிடத்திலே நாம் மன்னிப்பு கேட்டு இங்கேயே முடித்துக் கொள்ள வேண்டும். நாளை மறுமையிலே நாம் நன்மை மூட்டைகளை கொண்டு போய் ஏராளமாக வைத்தாலும் கூட அல்லாஹ் சம்பந்தப்பட்ட வருவான், இறைவா எனக்கு இந்த துரோகம் பண்ணி இருக்கிறான், இறைவா என்னுடைய சொத்தை ஆட்டை போட்டிருக்கிறான், இறைவா நாவால என்னை திட்டி இருக்கிறான், இறைவா என் கரத்தால எனக்கு தீங்கு செஞ்சிருக்கிறான். வந்து நின்றா அனைத்து நன்மைகளையும் இவனிடமிருந்து பிடுங்கி அந்த மனிதருக்கு கொடுத்து அவருடைய தீமைகளையும் இவனுக்கு கொடுத்து இவரை நரகத்திற்கு அனுப்பி அவரை சொர்க்கத்திற்கு அனுப்பி விடுவார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த உலகத்துல வாழுற வாழ்க்கை 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம், இதுக்குள்ள நம்முடைய தொழுகைகள், நம்முடைய தான தர்மங்கள், நம்முடைய நல்லவர்கள் அனைத்தும் குறைச்சல். ஆனால் நாம் செய்கின்ற பாவங்கள் எஞ்சி மிஞ்சி நிற்கின்றன. ஆனால் இன்று பாவ மன்னிப்பு தேடுவதிலே நாம் பராமுகமாகத்தான் இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே வாழும் பொழுது இறை தூதர்கள் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டார். நமக்கு தெரியும், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கோபித்துக் கொண்டார்கள். அவ்வளவுதான். அல்லாஹ் ஒரு கட்டளையை சொல்றான், அந்த கட்டளையை அவர்கள் கோபித்துக் கொள்கிறார்கள். மீறல. எனக்கு ஒரு கட்டளை, எனக்கு ஒரு இடத்துல நான் கேட்டேன்,
கோரிக்கையை கேட்டேன், அந்த கோரிக்கைக்கு என்னிடம் பதில் சொல்லிவிட்டு அவர்களுக்கு ஒரு மாதிரி நடந்துட்டியே என்று சொன்ன நேரத்தில் கோவிலுக்கு கொண்டு போகிறார். அல்லாஹ் உருவானா, அல்லாஹ் என்ன செஞ்சான், அவரை ஒரு மீன் வயிற்றிலே மீன் விழுங்கி வயிற்று வச்சு, இருட்டு அறை, மூச்சு விட முடியல, நாற்று படிக்கக்கூடிய இடம், மீன் வயிறு, பிரம்மாண்டமான மீன், ஒரு ஆளை விழுங்கக்கூடிய அளவுக்கு மீன் இப்படி இருக்கும். அவர் கேட்டார், என்ன கேட்டார்? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். ஹைட்டக்கான துஆ, பிரார்த்தனை. இறைவா, வணக்கத்திற்குரியவன் நீதான், நீ பரிசுத்தமானவன். சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டேன், என் பாவங்களை நீ மன்னிப்பாயா. எப்படிப்பட்ட பிரார்த்தனை! இது மாதிரி ஒரு பிரார்த்தனையை இக்கட்டான நேரத்திலே நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டால் அல்லாஹ் அதை கபூல் செய்வார். கேட்கிறோமா? கேட்க மறுக்கிறோம். கேட்டாங்க. அல்லாஹ் சொல்றா, நாம் அவரை மன்னித்தோம். இறை தூதர்கள் எங்கே, நாம் எங்கே? இறை தூதர்களோடு நம்மை ஒப்பிடுகிற வேளையிலே மலைக்கும் மடுவுக்கும் உள்ள தூரம். அவர்களுடைய நல்லவர்கள் எங்கே? அவர்களுடைய பிரார்த்தனை எங்கே? அவருடைய வணக்க வழிபாடுகள் எங்கே? நம்முடைய பிரார்த்தனை, நம்முடைய வணக்க வழிபாடு, நம்முடைய தான தர்மம், நம்முடைய நல்லவர்கள் எங்கே? சிந்திச்சு பாத்தீங்களா? அல்லாஹ்விடத்திலே நம்முடைய பாவத்திற்காக என்றைக்காவது தனிமையிலே அஞ்சு கேட்டிருக்குமா? தனிமையிலே அமர்ந்து நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டால் அல்லாஹ் ஏற்பதாக சொல்கிறாங்க. தனிமையில என்ன கேட்போம்? தவறு செய்யக்கூடிய எண்ணத்தை செய்தான் உண்டாக்குமா தனிமையில். எல்லாரும், அனைவருக்கும் அப்படிதான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்துல இறை தூதர் தானே அவரு, அவர் விஷயத்திலே செய்தார் என்ன செய்யறார்? பிடிக்கிறார். அவர் சொல்கிறார், என்னை நல்ல மனிதர், நல்ல உள்ளம் படைத்தவர் நான் சொல்ல மாட்டேன், செய்தான் என்னையும் கெட்டதைத்தான் அடைனான், அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை மட்டும் நான் பார்த்திராவிட்டால் நானும் தவறு செய்திருக்கிறேன். யார்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இறை தூதர். அவங்களே அப்படின்னா நாம் தவறு செய்ய மாட்டோமா? தவறுகளிலே மூழ்கி கிடக்கிறோம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இந்த உலகத்திலே வாழும் பொழுது மனிதனுக்கு நாம் தவறு செய்திருந்தால் சம்பந்தப்பட்ட மனிதனிடத்திலே நாம் மன்னிப்பு கேட்டுக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நாளை மறுமையிலே நாம் குற்றவாளிகளாக நிற்போம். அதுபோன்று அல்லாஹ்வுக்கு செய்கின்ற பாவம் இருந்தால் இந்த உலகத்திலே அல்லாஹ் நாடினால் மன்னிப்பேங்கலாம். ஆனால் மனிதனுக்கு செய்த பாவத்தை மனிதன் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். மிகப்பெரிய குற்றமாக அல்லாஹ் சொல்றான். அவனுக்கு செய்த பாவத்தை கூட தான் நாடினால் மன்னிப்பான். ஒரு மனிதன் 5 பேரை தொழுகிற இயலாம, இறைவா என்னை மன்னித்து விடு, நான் நோன்பு வைக்கல, என்னால முடியல, இறைவா என்னை மன்னித்து விடு, இறைவன் மன்னித்து. ஒரு மனிதனுக்கு மன்னிப்பு, அவனுக்கு தவறிழைத்து விட்டு அவன் மன்னிக்காம அல்லாஹ்விடத்துல கேட்டான், அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். அதுக்குதான் விசாரணை, நாம் ஜட்ஜ்மெண்ட் டே. அதுதான் அல்லாஹ் என்ன செய்ய நிர்ணயித்து உள்ளான். என்ன தீமை வேணாலும் செய், என்ன தவறு வேணாலும் செய், நாளை அல்லாஹ் பிடிப்பான். அவன் செய்கிற சிறு கடுகளவு தீமையானாலும் கொண்டு வந்து நிறுத்தப்படும். அவன் செய்த கடுகளவு நன்மையானாலும் அங்கே கொண்டு வந்து நிறுத்தப்படும். மறைக்க முடியாது. அல்லாஹ் சொல்லுவான். இது என்ன ஒரு விஷயம்னா, நாம் செய்த நன்மையும் தீமையும், ஹைர் ஷர்ரையும் நம் கையில கொடுத்து நீயே படிமா, உலக மக்கள் அனைவர்களும் பார்க்கிற எண்ணம், அதை நம்ம வெளிப்படுத்தும். இந்த உலகத்திலேயே அல்லாஹ்விடத்திலே அழுது பிரார்த்தித்து நம்முடைய பாவங்களை மன்னிக்க அல்லாஹ்விடத்திலே கேட்டு மறுமையிலே போய் இருக்கும் பொழுது அல்லாஹ் மன்னித்து விட்டால் அதை விட ஒரு மனிதருக்கு வெற்றி இல்லை. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இன்றிலிருந்து நாம் செய்த பாவங்களை, அல்லாஹ்வுக்கு செய்த பாவங்களை அல்லாஹ்விடத்திலே வருந்தி பிரார்த்திக்க வேண்டும். நாம் செய்திருக்கிறோமே மனிதனுக்கு அநியாயம், நாம் செய்திருக்கிறோமே நாவாலும் கரத்தாலும், அதை சம்பந்தப்பட்டவர்களிடத்திலே போய் சென்று வாழும் காலத்திலேயே கணக்கு தீர்த்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அல்லாஹ் மறுமை நாளிலே பிடிப்பான் என்று சொல்லி எனது முதல் அமர்வை நிறைவு செய்கிறேன். அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.